ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி பாக்ஸ் கேம் மாதிரி இருக்க போகுது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு ப்ளக்கர் வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த வாலில் மேலே ஏற போகிறோம். இங்கே பாருங்கள் நம்ம எப்படி ஏறிட்டு இருக்கோம்னு பாருங்கள். சூப்பராக அதை பிடிச்சி ஏறிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போனதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் போக போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த பில்டிங்கோட மேலேயே வந்துட்டோம். இங்கே பாருங்க 1 2 3 ஒரு 3 பில்டிங் வந்து வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் எல்லாம் கிராஸ் பண்ணி போனால் தான் நமக்கு வந்து அடுத்த பாக்ஸ் எடுக்க முடியும். இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுந்துடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஜம்ப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கீழே விழ மாட்டோம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ அதை ரீச் பண்ண முடியல, பட் கீழே வந்துட்டோம். ஓகே, மறுபடியும் இதை பிடிச்சி நம்ம மேலே ஏறிக்கலாம். சூப்பராக ஏறி போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் நமக்கு முன்னாடி இன்னொரு பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்லாம் போய் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். இப்போ நான் கிட்ட போயிட்டேன். ஜஸ்ட்டு கிட்ட போய் நம்ம அதை கிளிக் பண்ணாலே போதும், அதுவே ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இன்னொரு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டபுள் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஷூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த ஷூ வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக போக போகிறோம். இந்த ஷூ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூ இல்லாமல் நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். அங்கே பாருங்கள், ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாக பின்னாடி போயிட்டுருக்கு. நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் வரனால இதில் இந்த ஷூ போட்டு தான் நம்ம வந்து போக முடியும். இங்கே பாருங்கள், இல்லை நம்ம ஜஸ்ட் நின்னா மட்டுமே போதும், இதுவே நம்மளை கூட்டிகிட்டு போகுது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த ஷூ போட்டிருக்கனால நம்ம அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபாஸ்ட்டாக போகிறோம். இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்விம் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஸ்விம் பண்ணுற அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே எல்லோ கலரில் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்கு. ஓகே, நமக்கு இப்போ ஸ்பீடு ஷூ இருக்கிறனால பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ஷூ வந்து நமக்கு ரிமூவும் பண்ண முடியுது. ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளால் போகவே முடியலை, ஏன்னா அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நின்னா அழகாக போயிட முடியுது. சூப்பராக இங்கே வர்றோம். பட் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்து நம்மளால் போகவே முடியல. இங்கே பாருங்கள், இதுலேயுமே இப்போ போக முடியல. நமக்கு அந்த ஸ்பீடு ஷூ வந்து வேணும். ஓகே, ஸ்பீடு ஷூ போட்டுக்கலாமா? ஓகே, போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த எல்லோ கலர்லாம் தாண்டி எப்படி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், க்ரீன் கலருக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டில் ப்ளூ கலர் இருக்குது. ஓகே, இந்த ப்ளூ கலரையும் தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பர்பிள் கலர் இருக்கா? ஓகே, இதையும் தாண்டி வந்துட்டோம். செமையாக இருக்குது இந்த ஷூ. இந்த ஒரு ஷூவை மட்டும் போட்டுட்டு இவ்வளோ கலர்ஸ் நம்ம தாண்டி வந்துட்டோம். அங்கே பாருங்க, அடுத்த என்ன பாக்ஸ்ன்னு காமிக்கிறாங்க. இப்போ அதுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து ரீச் ஆகிட்டோமா? ஓகே, இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு கிளைடர் வந்து இருக்குது. இந்த கிளைடரை யூஸ் பண்ணி நம்ம பறந்து போக போகிறோம். ஓகே, இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளைடர் யூஸ் பண்ணி பறந்து போகலாமா? இங்கே பாருங்க, செம்மையாக அப்படி க்ளவுட்ஸுக்கு மேலே அப்படி பறந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இடையில ஒன்று வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் லேண்ட் ஆகவே வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம், ஏன்னா நம்மகிட்ட கிளைடர் இருக்குது. ஓகே, மறுபடியும் அந்த கிளைடர் வச்சு போயிட்டுருக்கோம். நீ பாருங்க, செம்ம ஸ்பீடில் போகிறோம். அப்படி காற்றெல்லாம் அப்படி கிழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது. ஐயோ, மிஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து லேண்ட் ஆகிருக்கணும், நம்ம லேண்ட் ஆக மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக லேண்ட் ஆகி கரெக்டாக போகலாம். ஓகே, அப்படி போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே லேண்ட் ஆகிக்கலாமா? ஓகே, இங்கே ஒரு வாட்டி நம்ம லேண்ட் ஆகிக்கலாம். ஓகே, இங்கேருந்து கிளைடர் எடுத்துகிட்டு போகலாம். இது எதுக்கு லேண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஜம்ப் பண்ணி போக முடியுது. இல்லைன்னா வந்து அப்படியே கீழே இறங்கிடுறோம். ஒரு சின்ன ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டுக்கு போயிடுறோம். இந்த கிளைடரால் வந்து ஹைட்டுக்கு போக முடியாது, அப்படியே இறங்க தான் முடியும். ஸோ வந்து ஒரு சின்ன ஜம்ப் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த கிளைடர் வந்து இதோட முடியுது. ஓகே, கிளைடருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில, வாங்க நம்ம கிட்ட போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிட்ட வந்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, பபுள் ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டில் அப்படியே ரெட் கலரில் நிறைய இருக்கா. ரோட் பிளாக் கேமில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் மட்டும் மாட்டிடவே கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர்லாம் தாண்டி இப்போ இந்த பபுள்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம அந்த பபுள்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதிலே போனாலும் அவுட் ஆக மாட்டோம். இப்போ பபுள்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இதில் போனால் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பபுள்ஸ் வந்து நம்மளை ரொம்ப சேஃபாக கூட்டிட்டு போகுது. ஸோ ஓகே, இந்த பபுள்ஸ்குள்ளேயே நம்ம போயிட்டு இருக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அப்படியே போயிட்டு இருக்கோமோ அதுக்கு மேலே ஏறிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு கிளைடர் மட்டும் தான் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இந்த பபுள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இதை தாண்டி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்க போதுன்னே தெரில, வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஜெட் பேக் இருக்குது. ஓகே, எனக்கு ஜெட் பேக் ரொம்ப பிடிக்கும். உங்களை யாருக்கெல்லாம் ஜெட் பேக் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதை யூஸ் பண்ணி அப்படி பறந்து போகலாம். இங்கே பாருங்கள், செம்மையாக பறந்து போயிட்டுருக்கோம். ஐயோ, மேலே போய் லாக் ஆகிட்டோம். ஆக்சுவலி நம்ம ரொம்ப ஹைட்டுக்கு போகக்கூடாது,
ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா, அது வழியாக நம்ம வந்து மேலே போகணும். ஓகே, நம்ம போய்க்கலாமா? ஓகே, இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து அப்படியே மேலே போக போகிறோம். பாருங்க, மேலே வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. இங்கே க்ரீன் கலரில் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு இடையில தான் நம்ம ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த ஜெட் பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் கிராஸ் பண்ணி போக முடியும். இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே பறந்து போகும்போது ஃபியூல் கட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து அவுட் ஆயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகலாம் நம்ம. இங்கே பாருங்க, ஜெட் பேக்கை கரெக்டாக யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு டெலிபோர்ட் ஆகுற மாதிரி ஒரு கன் இருக்குது. இந்த கன்னை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் அப்படி கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஓகே, கிளிக் பண்ணலாமா? இங்கே பாருங்க, அங்கே வந்துட்டோம். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ண நம்ம அதை தாண்டி வந்து போய்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்க, சூப்பராக வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கரெக்டாக போயிடலாம் நம்ம. ஓகே, கரெக்டாக வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக கன் வச்சு கிளிக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதில் கிளிக் பண்ணணும். ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டோம். இப்போ அங்கே கிளிக் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக கிளிக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ சூப்பராக இங்கே வந்துட்டோம். இப்போ ஃபைனலி நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கேமில் மீட் பண்ணலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பை கைஸ்.